ஆண்மை குறைவு அப்படின்றது இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. என்றைக்கும் விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று மனரீதியான காரணங்கள், மன அழுத்தம் எல்லாருக்கும் அதிகமா வந்துருச்சு. இப்போ இளம் வாலிபர்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் மன அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம், ஒன்று சுற்றுச்சூழல், இல்ல குடும்ப பிரச்சனைகள், இல்ல உறவுகள்ல வர்ற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று மன அழுத்தத்துக்கு. உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பல்வேறு நோய்கள் நமக்கு இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, பல்வேறு நோய்க்கான மருந்துகள், பிபிக்கு சாப்பிட்ற மருந்துகள், பிட்ஸுக்கான மாத்திரைகள், பல வகையான நோய்க்கான மருந்துகள். இந்த மாதிரி போதைப் பொருட்கள் கண்டிப்பாக ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், போதை மருந்துகள் எல்லாமே ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். இதை தவிர ஜென்ரலா பார்த்தோம்னா, நரம்புகள் பாதிக்கப்படும் போது, தண்டுவடத்தில் வர நரம்புகள் பாதிக்கப்படும் போது, அல்லது இரத்த குழாய்களில் வர்ற பிரச்சனை, அதனால ஆண்மை குறைவு வரலாம். அது ரொம்ப ரொம்ப காமன். அதிகமான காரணங்கள்னா இரத்த குழாய்களில் வர பிரச்சனைகள் தான். அடுத்து ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள். ஹார்மோன் பிரச்சனைகள் எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், அதில் வர்ற பிரச்சனைகள். இதை தவிர பல்வேறு வேறு விதமான ஆணுறுப்பில் வரக்கூடிய பைரோனி டிசீஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம், இப்படி நிறைய காரணங்களை சொல்ல முடியும். இதெல்லாம் ஆய்வுகளில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன காரணம், ஒருத்தருக்கு ஆண்மை குறைவுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம ஆய்வுகள் பண்ணி நம்மளால கண்டறிய முடியும். கண்டறிந்த பிறகு அவற்றை சரி செய்ய முடியும். சரி செய்வது அப்படின்னா ஏராளமான முறைகள் இருக்கு. முதல்ல கவுன்சிலிங். சில எளிமையான பிரச்சனைகளை கவுன்சிலிங்லேயே தீர்த்துலாம். அவங்களுடைய சந்தேகங்களை போக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். சுயின்பம் பண்ணுறதுனால ஆண்மை குறை வரும்னு ஒருத்தர் பயந்துக்கிட்டே இருக்காருன்னா, அப்படியெல்லாம் வராது அப்படின்னு அவர் சந்தேகத்தை போக்கிட்டாலே போதும். கவுன்சிலிங் போதும். தெரப்பி, இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் ஆண்மை குறை வரும். இதில் எல்லாரும் வாகரத்துக்கு போகிறாங்க. இதை தெரப்பி மூலமாக முற்றிலுமாக சரி பண்ண முடியும். 100% சரி பண்ணக்கூடிய பிரச்சனை. 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பேர் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. இவங்களில் 3 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. இதை முற்றிலும் சரி பண்ண முடியும் தெரப்பி. அடுத்து மருந்து மாத்திரைகள். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு அற்புதமான மருந்து மாத்திரைகள் உலகத்தில் என்னைக்கு இருந்ததில்லை. அந்த அளவுக்கு நல்ல மருந்துகள் இருக்கு. முதல் 98ல் வயக்ரா போன்ற மாத்திரைகள் வந்தது. அப்புறம் தடலஃபில், வார்டனஃபில், அவனஃபில், உடனஃபில், ஏராளமான மருந்துகள் இப்போ வந்துருச்சு. மருந்துகள் இருக்கு. இது தவிர ஹார்மோன் இன்ஜெக்ஷனாக கிடைக்குது, ஆயின்மெண்ட்டாக கிடைக்குது. பல்வேறு விஷயங்களும் நம்ம பயன்படுத்த முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து மருந்துகள் இல்லாத சிகிச்சைகள்னு பார்த்தா ஷாக் வேவ் தெரப்பி, பி-ஷாட், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ED1000 சொல்லுவோம், அல்லது ஷாக் வேவ், சவுண்ட் வேவ்ஸை உள்ள அனுப்பி ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது. ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சை, பக்க விளைவுகளே இல்லாமல் இருக்கும். அடுத்து பி-ஷாட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கு. பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் growth ஃபேக்டர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆண்மை குறைவை சரி பண்ண முடியும். இது எல்லாமே சரியில்லை, எனக்கு எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா நாம அறுவை சிகிச்சை போகலாம். ஆணுறுப்பில் ப்ராஸ்தசிஸ் என்ற கருவியை உள்ள வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு ஆண்மை குறைவு முழுமையாக சரியாயிடும். அதனால இன்றைக்கு ஆண்மை குறைவை முற்றிலும் சரி செய்ய முடியும். நீங்கள் எந்த வயசினராக இருந்தாலும் சரி, இதை முழுமையாக சரி செய்ய முடியும். அதுக்கான முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கு.